ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக வைரலான ஜப்பான் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 250 கிராம் சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சோண்டு தண்ணியோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இந்த மாவுலாம் சிக்கன் மேலே நல்லா கோட் ஆனோடனே நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை தனியாக வச்சிடலாம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் 2ஆக வெட்டிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஒரு 12 போல் முந்திரி எடுத்து நல்லா பொடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை எது வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை ஒவ்வொரு சைடையும் நம்ம 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்க மிச்சம் எண்ணெய் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம மாற்றி வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகினதும் இதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் நம்ம இதில் அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை வதக்கும்போது லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். பால் லைட்டாக இது மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி, அதை சேர்த்துக்கலாம். கட்டி பிடிக்காத மாதிரி நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆஃபில் இருக்கும்போதே நம்ம இதில் அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா சர்க்கரை அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம மறுபடியும் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டே இருங்க. இது இப்படி பபிள் ஆகி கொஞ்சம் க்ரீமியாக மாற ஆரம்பித்தோடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம கிளறி விட்டோன்னா இது மாதிரி கட்டியாக ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷை ஈரோட்டில் இருக்க ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் தான் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. மற்றபடி பேரை தவிர இதுக்கும் ஜப்பானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது நீங்கள் ஆப்படைசர், ஸ்டார்டர் இது மாதிரி எதுக்கு வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு வேளை மெயின் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா சோறு இல்லைன்னா பரோட்டா கூட சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.